வாயளவில் சொல்லாமல் வேதம் என்ன சொல்லுதுன்றதை இன்றைக்கி படிக்க போகிறோம். நீதியும் அதன் பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் நீதியும் அதன் பலனும் தான். ஏன்னா ஒரு நீதிக்கு பலன் உண்டு. அந்த பலனை நம்ம நிச்சயமாக பார்த்தே தான் ஆகணும், பார்க்க தான் ஆண்டவர் வைக்கிறார். அதனால் அந்த நீதியும் அதனுடைய பலனை குறித்து தான் நான் தொடர்ந்து உங்களோட இந்த நாளில் பேசி முடிக்க போகிறேன். ஏன் என்று கேட்டால் கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்க நீதிக்குரிய பலனை அவனுக்கு என்ன செய்கிறார்னா கட்டளை எடுக்கிறார். அதனால் ஏசியா 54:14 வாசித்த பிறகு நான் தொடர்ந்து ஒரு முக்கியமான வார்த்தைக்குள்ளார அவங்களை அழைத்து செல்கிறேன். வாசிக்க கேட்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை. இந்த நீதியை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது நானே என்னை புகழ்ந்தால் அது பேர் சுயநீதி, தேவனே என்னை குறித்து சொன்னார்னா அதுதான் நீதி. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நம்மளை மெச்சுக்கிட்டோம்னா அது உண்மையான மெச்சுதல் அல்ல. ஆமாம், ஒரு மனிதன் தன்னைத்தானே மெச்சிக்கொள்கிறவனெல்லாம் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். எப்பொழுதுமே அதை நம்ம மனதில் கொள்ளணும், கணக்கில் கொள்ளணும். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் அந்த விஷயம். இப்போ நீதியும் பலனும், இப்போ ஒரு மனுஷனுடைய ரைச்சஸ்னஸ் ஒரு பெனிஃபிட்டை கொண்டு வருது, ஒரு அவார்டை கொண்டு வருது, ஒரு ரிவார்டை கொண்டு வருது. கடவுள் நம்ம நீதியை மதிக்கிறார், கடவுள் நம்முடைய நீதியை அங்கீகரிக்கிறார், கடவுள் நம்ம நீதிக்கு ஒரு பலனையும் வைத்திருக்கிறார். அதனால் நான் வீணாய் பிரயாசப்பட்டதுன்னு நினச்சிக்காய்ங்க. இதில் எபிரேயர் அழகாக 6ஆம் அதிகாரத்தை சொல்வார், ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்களை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் பட்ட பிரயாசங்களெல்லாம் ஆண்டவர் நீதியாக தான் கணக்கு வைக்கிறார். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். ஆண்டவர்கிட்ட எப்போதுமே உங்கள் பிரயாசம், நீங்கள் தேவனுக்கேற்ற பிரயாசப்பட்டதுண்டே, நீங்கள் கர்த்தருக்கேற்ற பிரயாசப்பட்டீர்களே, ஏன் இப்போ வீணாய் ஓடிட்டீங்களோ அப்படின்ற கவலை வந்துருச்சா? அதை கலாத்தியரில் சொல்கிறாரு, இவ்வளோவாய் பிரயாசப்பட்டீர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே இவ்வளோ பிரயாசப்பட்டீங்களே, பாடுபட்டீங்களே, துன்பப்பட்டீங்களே, இதெல்லாம் வீணாக போயிடுவோமோ அப்படின்ற கவலை நாளுக்கு நாள் என்ன நெருக்குது. அதனால் உங்கள் நீதியை பற்றி உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குதோ அதே போல் தேவனுக்கும் உங்கள் நீதியை குறித்து பலன் அளிக்கிற நாட்களும் சமீபமாக இருக்கிறது. தேவன் அவனவன் நீதிக்கு தக்க பலனை அளிப்பார், அது நிச்சயம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நான் திரும்ப சொல்கிறேன், நீதினா நீங்களாக கற்பனை பண்ணி நீங்களாக உங்களை பார்த்து நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்கிறது பேர் நீதி அல்ல, அது பேர் பாவம். தேவனே உங்களை பார்த்து நீங்கள் நீதியாக இருக்கிறீங்கன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறாரு பாருங்க, அதுதான் நீதி. நன்றாக அறிந்து கொள்ளுங்க. வேதத்தில் முதல் எங்கே வாசிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்னும் அவர் அவனை ஆறு படிச்சிருப்பா. அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கலையா? அதன் பிறகு வந்த காலங்களில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கலையா? ஏன் முதல் இந்த இடத்துல தேவன் அவர் விசுவாசித்தான்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருப்பதற்கு காரணம் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருளுக்குள்ளார நம்ம வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலே சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விசுவாசமும் ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ என்னுடைய ஃபெய்த்து ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் என்னுடைய ரைச்சஸ்னஸ். நான் எப்படி விசுவாசத்தில் இருப்பேன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறார் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய ரைச்சஸ்னஸ். ஒரு அதிகாரிகிட்ட போகிறோம்,
அதிகாரி நமக்கு நன்னடத்தை குறித்து ஒரு சான்றிதழ் தருகிறார். அப்போ அந்த நன்னடத்தை குறித்து சான்றிதழ் கொடுக்குறப்ப இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்றலாம் தெரில. அப்போல்லாம் அவ்வளோ விசாரிப்பாங்க. ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறோம்னு சொன்னால் அவ்வளோ விசாரணைகள் வரும். அவ்வளோ விசாரணைகளை கடந்து போவோம். போலீஸ் என்கொயரி, பக்கத்து வீட்டில் என்கொயரி, இத்தனை விஷயங்கள் இருக்கும். புரியுங்களா? இத்தனையும் பிறகு தான் அது அஃபிலியேட்டடாக மாறுது. அது ஒரு ஒரு ரெக்கார்டுக்குள்ளார கொண்டு வரப்போகுது. இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. 13ஆம் அதிகாரத்தில் பேசலை, 14ஆம் அதிகாரத்தில் பேசலை. 5ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தடுமாறி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை மறுபடியும் பார்த்து கேட்டு விசுவாசித்த பிறகுதான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய நீதிக்கு ரைட்டு போடுறார். அது வரைக்கும் ரைட்டு போடல. ஆபிரகாமே, நீ உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அப்படிலாம் செய்வேன், இப்படிலாம் செய்வேன். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான் அப்படின்னு தான் இருக்கிறத தவிர விசுவாசத்தினால ஆபிரகாம் புறப்பட்டு போனான்றதை எபிரேய நிருபக்காரர் தான் சொல்கிறார். ஆனால் ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் விசுவாசம்ன்ற முதல் வார்த்தையும் அங்கே தான் வருது, நீதின்ற முதல் வார்த்தையும் அங்கே தான் வருது. அந்த 2 வார்த்தையும் அங்கே ஒன்றா வந்ததுக்கு காரணம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அதை ஓகே ரைட் அப்படின்னு அஃபிலியேட்டட் பண்ணுற இடமே அந்த இடம்தான். நான் சொல்லுகிறேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்கள் நீதியை தேவன் விரும்புகிற கிரியையின்படி இருந்தால் தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். தேவனால் என்னுடைய கிரியை அங்கீகரிக்கப்பட்டதென்றால் நிச்சயமாக அதற்குரிய பலனையும் தேவன் தருவார். அது எந்த மாற்றமே கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அதான் சொல்கிறேன், த ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருக்கு முன்னாடி நான் இருக்கிற வாழ்க்கை அவருக்கு சரியாக தோணுச்சுன்னா நான் அங்கீகரிக்கப்படுகிறேன். அதான் முக்கியம். இதுக்கு முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாக இருக்கிறேன் அப்படின்றார். உடனே அடுத்த வார்த்தை அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அடியனுக்கு என்ன தருவீர், என்ன தருவீர், என்ன தருவீர்? யாரை பற்றி கேட்குறாரு? இவர் யார் நமக்கெல்லாம்? இவர் யார் நமக்கு? வாயை திறந்து பேசுங்க. இவர் யார் நமக்கு? விசுவாசிகளுடைய தகப்பன். அதனால தான் நானும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க, புரியுங்களா? கேட்குறார், அடியனுக்கு என்ன தருவீர்? உட்காந்த இடத்துல கேட்கல, பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு வந்த மனுஷன். அடியனுக்கு என்ன தருவீர்? என் வீட்டு வேலைக்காரன் விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே, என் மடியில் உட்கார்ந்து தவழ்ந்து கொண்டு இருக்கிறானே, மனைவியுடைய மடியில் படுத்து உறங்குகிறானே, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாப்பா கூடாரத்தை விட்டு வெளியே வா, வீட்டு உள்ளார இருந்தால் எல்லா கதையும் நடக்காது, வெளியே வா அப்படின்னு வெளியே கூட்டு போய் வானத்தை பாரு, நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்று சொன்னார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கரெக்டு போடுற இடம் எங்கன்றதை பார்த்துங்க. நான் திரும்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆண்டவருக்கு முன்னாடி சரியாக இருக்கிறோமான்றதை மட்டும் தெளிந்த புத்தியோடு யோசியுங்கள். இதுதான் ரொம்ப பிரதானம். நோ ப்ளீசிங் மேன், நோ ப்ளீசிங் டெவில், நோ ப்ளீசிங் ஃபேமிலி. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறீர்கள் தான் இப்போ ரொம்ப முக்கியம். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. அந்த காலத்தில் இன்னைக்கு டாப் லீடர் ஒரு பில்லி கிரகாம் மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரருங்க. பில்லி கிரகாம் ஒரு மிராக்கிள் செஞ்சதில்லை. இவன் அக்கினியாக இறக்குற ஆள். வானத்தை அடைப்பார், திறப்பார், புரியல, போகிற வீட்டில் இருக்க சாப்பாடை பஞ்ச காலத்தில் சாப்பிடுவார். இவர் போகாத இடமே கிடையாது. போனால் பாகால் தீர்க்கதரிசியில் வெட்டி கொண்டு போட்டுட்டு போயிட்டுருப்பார். அன்னைக்கு இருந்த கிங் எல்லாம் பயப்படுற அளவுக்கு இருந்த ஒரு லீடர் தாங்க எலிஜா.
அப்படிப்பட்ட பெரிய லீடர் சொல்கிறார், ஆகாபே நீ ஆகாப்கிட்ட போய் சொல்லு, நாளை காலையில் உருப்பையா அவன் வீட்டில் யூரின் பாஸ் பண்ணுற நாய் கொண்டு இருக்காதுன்னு சொல்லிடும். அவன் சந்தேகத்தில் போய் சொல்லிடு அப்படின்றார். யூரின் பாஸ் பண்ணுற நாய் கொண்டு இருக்காது, போய் சொல்லிடும். அவன் சந்தேகம் ஒன்று கூட இருக்காதுன்னு சொல்லிடுன்றார். இப்போ எலியா போய் ஆகாப்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ ஆகாப் உண்மையாகவே என்ன செஞ்சான் தெரியுமா? உடனே போனான், தேவ சமூகத்தில் ரெட்டு கொடுத்துனான், உக்காந்தான், புலம்புனான். ஆண்டவர் எலியாவை கூப்பிட்றார், எலியா எலியா சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க, என்ன திரும்பி போய் ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் சொல்ல வேணாம், உனக்கு தான் மெசேஜ்ன்றார். என்ன மெசேஜ்? ஆகாப் எனக்கு முன்பதாக தாழ்த்தினதை கண்டாயா? அப்போ எலியா என்ன செய்யலை? ஊரே விலைக்கு வாங்கினாலும் இவர் யாருக்கு முன்னாடி தாழ்த்தலை? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவாகிய நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், 3 வருஷம் மழை பெய்யாதரா. இந்த மாதிரி தான் பேசினானே தவிர, இப்ப ஆகாப் தேவனுக்கு முன்பதாக கரெக்டானதை அவர் கரெக்டுன்னு யாருக்கு சொல்றாருன்னா எலியாவுக்கு சொல்றார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க பார்வைக்கு நீங்க ரொம்ப நல்லவங்க, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாதவங்க. உங்க பார்வைக்கு நீங்க ரொம்ப யோக்கியமானவங்க, ஆனா தேவனுடைய பார்வையிலே நீங்க நிக்கிறதே இல்லையே, நிக்கிறதே இல்லை. காலையில் ஒரு உடம்பு சரியில்லாத நபர்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், முன்னாடிலாம் வீட்டில் ஸ்வீட்டு காரம் எல்லாம் இருக்கும் பாஸ்டர், அதை சாப்பிட்ணுன்னே தோணாது. என்னவா சாப்பிட்ணுன்னே தோணாது, அதை இது என்னத்திர போட அப்படின்னு போயிடுவான். இப்போ டாக்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த பிறகு இப்போ என்னவோ தெரியல, இந்த ஸ்வீட்டை பார்த்தா அப்படியே வீட்டில் இருக்க எல்லா ஆளையும் திரும்பி பார்த்துக்கிறேன். எல்லாம் ரூமில் வர போனால் டபக்குன்னு திறந்து உன்னை வாயில் போட்டுட்டு அமைதியாக உட்காந்துடுறேன் அப்படின்னு. அது என்னவோ தெரியல பாஸ்டர், நீங்கள் எப்பயாவது இது மாதிரி உணர்ந்திருக்கலான்னு. நான் சொன்னேன், டைஃபாய்டு வந்தப்போ நம்மளை கஞ்சி ஊற்றுனாங்க, அதை மறக்க முடியாது. அப்போ ருசியாக ஏதாவது கிடைக்குமா, உரப்பு சாப்பிடக்கூடாது, வீட்டில் உட்காந்து சிக்கன் தின்னுவாங்க, அப்படியே கஷ்டமாக இருக்குது. அந்த மதியான நேரத்தில் எல்லாம் அசந்து கொஞ்சம் பக்கம் உள்ளார நுழைவாங்க, அப்படியே கிச்சன் பக்கம் போய் அப்படி எட்டி பார்த்துட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டு அதில் இருக்க ஒரு பீஸ் எடுத்து டபக்கு டப்புன்னு தின்னுபிட்டு கையை கழுவிட்டு தண்ணியை குடிச்சோங்களேன். அதுதான் பாச என்னான்னு தெரிலண்ணே, அது வேற ஒன்றுங்க, ஆதாரம் நமக்கு வச்சுட்டு போனேன், பரம ஆசீர்வாதங்க. புரியுங்களா? எதை தொட வேணான்னு சொன்னாரோ சொல்லுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், த சைட் ஆஃப் த லார்ட், நான் திரும்ப சொல்கிறேன், த சைட் ஆஃப் த லார்ட், அவர் என்ன சரின்னு சொல்கிற அளவுக்கு நான் விசுவாசத்தில் எப்படி இருக்கேன்னு தெரியணும். அப்போ 12ஆம் அதிகாரத்திலேருந்து சொல்லாதவர் 5ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாருன்னா, தோற்றத்தை பார்த்தோம் பேச்சை பார்த்தோம் சொல்லலை, அங்கே வந்த விசுவாசத்தை பார்த்து சொல்கிறார். பிரைஸ்லாம் சொல்லுங்க பாருலாம். நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் நன்றாய் கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தில் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்க விசுவாசம் எனக்கு தெரியாது, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு தெரியாது. நான் கரெக்டுன்னு நான் சொல்லிக்கிட்டாலும் தேவன் கரெக்டுன்னு சொல்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேனா இல்லையான்றது த பிஃபோர் த லார்ட், த ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட், ஆண்டவருக்கு முன்னாடியும் ஆண்டவருக்கு பின்னாடி நான் நடக்கிற நடையில தான் இருக்குது நான் கரெக்டா இல்லையான்றது. சகையிட்ட கூட்டு போகிறேன். சகையு எல்லாருமே தெரிஞ்ச சாப்டர் தான். புறப்பட்டு போகிறாரு, இயேசு பார்க்குறாரு, சகையுவா உன் வீட்டில் என்ன செய்யணும், உன் வீட்டில் தங்கணும். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இறங்கிட்டாரு, மூவ் ஆகிறாரு. இப்போ மூவ் ஆகிறப்ப ஒரு உணர்த்துதல், ஐ எம் நாட் கரெக்ட், ஐ எம் நாட் கரெக்ட். இப்போ அந்த நான் சரியில்லை என் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்ன ஆளும் இருக்குது தெரியுமா?
நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்லன்னு சொன்ன ஆளும் இருக்குது. புரியுங்களா? நான் அதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொன்ன ஆளும் இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் அங்கே கரெக்ட் இல்லைன்றத கரெக்ஷன் உடனே பண்ணுறான் பாருங்க. உடனே கரெக்ஷன், இமீடியட் கரெக்ஷன். சாதாரண கரெக்ஷன் கிடையாது இது, சாதாரண கரெக்ஷன் கிடையாது. சும்மா ஆண்டவரே இந்த போன வாரம் ஒரு ஆள்கிட்ட கூட 100 ரூபா வாங்கிட்டேன், இந்த வாரம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது. ஒரு லாங் ஸ்டேட்மெண்ட், சின்ன விஷயம் கிடையாதுங்க. இப்போ சொல்கிறான் பாருங்க, திரும்பி சகேயு திரும்பி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன். என்னது கொடுக்குறேன்? இப்போ இப்படி சொன்னது ஆண்டவருக்கு கரெக்டாக இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் திருப்பிலாம் கொடுக்க முடியாது ஆண்டவரே, திரும்பி வேணா உன் பின்னாடி வரேன். புரியுங்களா? திருப்பிலாம் கொடுக்க முடியாது. பாருங்க, திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே தான் ஜீசஸ் ஒரே வார்த்தை சொல்றாரு, இன்று இந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்துச்சு. ஐயா, அவர் வரேன்னு சொன்னது நமக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் என் வீட்டுக்கே ரட்சிப்பு வரணும்னா என்னிடத்துல இருக்க கரெக்ஷனை கரெக்டாக நான் செஞ்சு அது கரெக்ட்ன்ற அங்கீகாரம் என் தேவனால் எனக்கு உண்டாக வேண்டும். நானே கரெக்டு நானே தப்புன்னு நான் ஒரு யூகித்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் 7 சபைகளுக்கு எழுதுறத பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேப்பரை நம்மளே திருத்திக்கிட்டால் தான் நமக்கு சந்தோஷம். நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுவோம். புரியுங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம பேப்பரை திருத்துறால் நமக்கேற்ற ஆளாக இருக்கணும், அதில் ரொம்ப சந்தோஷப்படுவோம். புரியுங்களா? நமக்கேற்ற, சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், இந்த வருஷத்தில் பிள்ளைகள்லாம் பரீட்சை எழுதுவாங்க இங்கே. ஆமாம், கேட்குற கேள்வியும் விகற்பமாக தான் இருக்கும், திருத்துறதும் விகற்பமாக தான் இருக்கும். புரியுங்களா? நான் பாட்டு டிக் போட்டு போவேன், சில நேரத்தில் டக்கு டக்குன்னு அடிப்பேன், ஏதோ போட்டு கரெக்டாக போட்டு இது பண்ணி விடுவேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சரியாக இருக்கணுன்றதுல நினைப்பு நமக்கு இல்லை, சரியாக இருக்கிற மாதிரி காமிக்கணுன்றதை தான் நினைக்கிறோமே தவிர சரியாக இருக்கணுன்ற நினைப்பு இல்லை. இப்போ இப்போ இந்த காலத்து சகைவை கொஞ்சம் யோசியுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், சகைவே இன்னைக்கு உங்கள் வீட்டில் நான் தங்கணும். ஆண்டவரே உடனே விடு. ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் சாப்பிடுவார், என்னெல்லாம் வேணும், எப்படி ரூம் வேணும், ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமா, சிங்கிள் வேணுமா டபுள் பெட் வேணுமா, எல்லாத்தையும் ரெடி பண்ணு. பால்கனி உள்ளது வேணுமா பால்கனி இல்லாத வேணுமா, ரைட் ஓகே, உடனே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி தங்க வச்சு, எப்படி ஆண்டவர் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, பத்தலையா, விடுங்க உங்களுக்காக ஒரு வீடு கட்டிடுறேன். புரியல? எது வேணாலும் செஞ்சிடுறேன், நீ கவலைப்படாதீங்க. ஆண்டவரே தினமும் என் வீட்டுக்கு வாரோம். என்னது சொல்லுங்க? தினமும் என் வீட்டுக்கு வாரோம், என் வீட்டில் தங்கிடும், ஆனால் என்னை எதுவும் கேட்காது. ஆனால் என்ன சொல்லுங்க? அந்த இடத்துல தான் இருக்கீங்களா? வாங்க தங்குங்க, எங்கடா அவன் பொண்டாட்டி, எங்கடா அவன் புருஷன், எங்க அவன் புள்ள, இதெல்லாம் கேட்காதீங்க. என்ன வருமானம் வாங்கினேன், என்ன செஞ்ச, இதெல்லாம் கேட்காதீங்க. அம்மாவே சொல்கிறாங்க சில பேர், வந்தியா இருந்தியா அமைதியா போ, இங்கே வீட்டில் கலகத்தை உண்டாக்கிட்டு போயிடாத. புரியுதா? என்னடா சம்பாதிக்கிறதெல்லாம் என்னடா பண்ணுற, தூக்கி உன் பொண்டாட்டி வீட்டுக்கு கொடுத்துட்றியா அப்படின்னா பொண்டாட்டி நேராக நீனும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு ஏற்றி விட்டுறான். யோசிச்சு பாருங்க. நாம் சரியாக இருக்கிறோம் என்ற மனநிலையை நாமே யூகித்து கொண்டு
சரியாக இருக்கிறது போல நம்மை காமித்து கொண்டு நாம் சரியானவர்கள் என்பதை மற்றவருடைய கண்ணுக்கு முன்னாடி மயக்கி கொண்டு வாழுகிறோமே தவிர, நான் சரியா இல்லையான்றதை த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் சொல்வதற்கு முடிவுக்கு நான் இன்னும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறேன். எல்லாம் கொடுப்போம் இயேசுவுக்கு. என்ன ஆண்டவரே, நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீ என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாமா? உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உங்களுக்கு ஜீவத்தண்ணி. ஐயோ, அந்த தண்ணி தான் எனக்கு வேணும், கொடுங்க கொடுங்க கொடுங்க. போய் உன் போல புருஷனை கூட்டுவா. மேட்டரில் கை வச்சுட்டார். புருஷனையா 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 தான் ஒரு பேலை கூட்டு வரேன். அப்படிலாம் கூட்டு வரல, அப்படி ஒருத்தரை கூட்டு வரல. எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு நீ சொன்னது சரியேன்னார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் தேவன் விரும்புகிறார். இதுதான் ஆண்டவருக்கு முன்னாடி பிடிச்ச விஷயம். ஆனால் அதை நம்ம விரும்புறது இல்லையே. அவர் விரும்புறதை நம்ம விரும்புறது இல்லையேங்க. நாங்கள் சகேயுடைய இருதயம் கரெக்ஷனாக விரும்பினதுனால தானே நின்று ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நான் யாரிடத்திலால் அநியாயமாய் வாங்கினதுண்டானா நாளைத்தனையாக நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னானே. அது இன்றைய சமுதாயத்தில் இன்றைக்கு எத்தனை சகேயுக்களால் செய்ய முடியும்? ஆண்டவர் உடனே சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்துருச்சு. வீட்டை தங்க போறேன்னு சொன்ன ஒரு வீட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்க. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. ஏன் ஆபிரகாம் குமார்னு? கொள்ளையடிச்சதை கொண்டு வந்து பூரா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு சரட்டையாகி எடுத்தேன், ஆபிரகாமனை ஐஸ்வர்யமாக்கணுன்னு ஒரு பய சொல்லக்கூடாதுன்ட்டான். ஆபிரகாம் ரொம்ப கரெக்டாக இருப்பான். யோசிச்சு பாருங்க. உங்கள் நீதி பலன் தரணுங்க, உங்கள் நீதி வெளிச்சமாகணுங்க, உங்கள் நீதி நதியை போல பாயணுங்க, உங்கள் நீதி அலைகளை போல இருக்கணுங்க. அப்போ உங்கள் நீதி பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்னா அது தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நான் அதை பண்ணேன், இதை பண்ண, அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு நீ சொல்கிற எந்த விஷயமும் தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. பலன் கொடுக்கிறதா இருக்கணும். ஒரு இடத்துல சொல்லப்பட்ட விசுவாசன்ற வார்த்தை அந்த பகுதிக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு சொல்லப்படவே கிடையாது. ஆனால் ஒரு முறை கொடுத்த அங்கீகாரத்தை தேவன் திரும்பவும் எடுத்துக்கொள்ளுகிறவரும் இல்லை. ஒரு முறை ஆபிரகாமுக்கு விசுவாசித்தான் கொடுத்த அங்கீகரிப்பு அந்த விசுவாசத்திற்கே தகப்பனாவே அவனை மாத்திருச்சு. ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க, எதுக்காக நிற்கிறீங்க? கரெக்டாக இருக்கிறோன்றதை காட்டிலும் கரெக்ஷன் பண்ணுங்கன்ற இடத்துல நின்னோம்னா நிச்சயமாக எல்லாம் கரெக்டாயிரும். நீங்கள் மிகவும் இந்த விஷயத்திலே தெளிந்தவர்களாக இருங்கள். சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எலியாவுக்கு எத்தனை பாடங்கள் கற்றுக் கொடுத்துருப்பா தெரியுமா? எத்தனை பாடங்கள்! அவ்வளோ அகந்தையான ஆகாபே தாழ்த்தி நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார், ஆகாவை பற்றி எனக்கு தெரியும். ஆகாபு ரைட்டுன்னு சொல்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார் பாருங்க. யோபு ரைட்டுன்னு சொல்கிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் பாருங்க. நம்மளை ரைட்டுன்னு அவர் சொல்கிற இடத்துக்கு நம்ம வரணும். அது தேவ சமூகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், என் நீதி பலன் தரணும், என் நீதி வெளிச்சமாக இருக்கணும், என் நீதி நதியை போல இருக்கணும், என் நீதி அலைகளை போல இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, அதுலேருந்து ஒரு அடுத்த நிலைப்பாட்டுக்குள்ளார அதை கொண்டு போனேன். என்ன அதற்கு என் நீதி தேவனால் அங்கீகரிக்கப்படணும்.
எதையா இது நீதி? நான் விசுவாசித்ததை அவர் நீதியாக பார்க்குறாருங்க. நான் கீழ்ப்படிஞ்சதை அவர் நீதியாக பார்க்குறாருங்க. நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததை அவர் நீதியாக பார்க்குறாருங்க. கொஞ்சம் பரிசுத்தத்தில் இருந்ததை நீதியாக பார்க்குறாருங்க. என்னிடத்தில் இருக்க நியாயத்தை அவர் நீதியாக பார்க்குறாருங்க. அந்த இடத்துக்கு நாம் போனால் ஒழிய நீதியின் பலனை பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீதியின் விளைச்சல் வேணுமா வேணாமா? சொல்லுங்க, நீதியின் விளைச்சல் வேணுமா வேணாமா? ஆபிரகாமே கொஞ்சம் தடுமாற்றம் தான், ஆனால் அடுத்து அவனுக்குள்ளான உண்டான ஃபெய்த்தோடைய வலிமை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், அதை அவனுக்கு நீதியாக எண்ணார். சரியாக பிடிச்சிக்கிட்டான்டா, போதுண்டா அப்படின்னு. பாருங்க, அந்த விசுவாசம் ஆபிரகாமை எந்த இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு பாருங்க. அந்த விசுவாசம் ஆபிரகாமை உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் உங்களையே பார்த்து சரியாக இருக்கிறோன்னு சொல்கிற பாவ நிலைக்கு போய் விடாதிருங்கள். நாம் மற்றவர்கள் முன்பதாக மற்றவர்களுக்கு நான் எவ்வளவோ தேவலாம் என்ற மனநிலையிலே உங்கள் சுயநீதியால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தேவ சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். தேவ சமூகம் உங்களை அங்கீகரிக்கட்டும். தேவ சமூகம் குறைகளை நீக்கட்டும். தேவ சமூகம் பிள்ளைகளை உணர்த்தட்டும். தேவ சமூகம் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கட்டும். அவங்க இவங்க இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் கேட்க போகிறதே. நீ எப்படி இருந்த சொல்லுங்க. நீ அந்த சிஸ்டர் சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நீ எப்படி இருக்கிற? நீ எப்படி இருக்கிற? என் சைட்டில் நீ எப்படி இருக்கிற? நீங்கள் பாருங்களேன், தன்னைத்தான கரெக்ஷன் பண்ணுறவனோடைய லைஃப் ஸ்டைலை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். யாரை பற்றியும் பேச மாட்டான். தான் லைஃப் உண்டு, தான் உண்டு, தன்னுடைய காரியங்கள் உண்டு, ரொம்ப தெளிவாக இருப்பான். ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் பாருங்கள், யார்ட்டையும் தலையிடவே இல்லை பாருங்களேன். தனக்கு ஒரு இஷ்யூ வருன்றதுக்காக, புரியுங்களா, லோத்துடைய வேலைக்காரர்களையும் லோத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டான், நம்ம 2 பேரும் சகோதரர், நீ எந்த இடத்த வேணால் சூஸ் பண்ணு, நீ போய்க்க, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன். அவ்வளோதான். நம்மளாம் என்ன சொல்லுவோம், முதல்ல நான் போகிறேன், அப்புறம் நீ போ. நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன்டா, ஆனால் அதை பயலை உன்னை தூக்கி வச்சு என் பொண்டாட்டி புள்ளைன்னு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு உன்னை கொண்டு வந்தா. அப்பயே சொன்னா அவள்கிட்ட, கேட்கா, வேணாண்டி வேணாண்டி வேணாண்டின்னு தூக்கி வச்சுட்டு வந்தா. அப்படியா பேசுனா? நம்ம 2 பேரும் சகோதரன். நீ வலதுபுறம் போனா, நான் இடதுபுறம். நீ எங்கே வேணாலும் போ, ஃபஸ்ட் யூ சாய்ஸ். முதல்ல லோத்து தான் தேர்ந்தெடுக்கிறான், ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். ஆபிரகாம் சமபூமியில் நின்றான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் அலைந்து திரி, நீ பார்க்கிற இந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன். பார்த்தீங்களா? ஒரு கரெக்டாக இருக்கிற மனுஷன் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டான். டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா ஒதுங்கி போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன் கரெக்டாக விரும்புகிறவன். இந்த இடத்துல நாம் ரொம்ப சுதாரிப்பாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். வந்துடக்கூடாது. ஈஸியாக சொல்லிடுறோம், நீதியின் பலனை தரும், நீதி பிரகாசமாக இருக்கும், நீதி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னா சொல்கிறோமே, அதெல்லாம் அப்படிலாம் இருக்கணும்னா நான் முதல்ல அவருக்கு முன்னாடி நிற்கணும். அவருக்கு முன்னாடி நிற்கணும். சமாரியஸ்தரி இயேசுக்கு முன்னாடி தான் நின்னா, சகை இயேசுக்கு முன்னாடி தான் நின்னாரு. யோசிச்சு பாருங்க. ஆகாபு கர்த்தருக்கு முன்னாடி தான் நின்னா. எல்லாரும் அவருக்கு முன்னாடி நின்ன பிறகு தான் கரெக்டும் ஆனாங்க, கரெக்ஷனும் பண்ணிக்கிட்டாங்க. கையை தலையில சொல்லுங்க பாருலாம். கரெக்ஷன் பண்ணுற இடமும் அதுதான், கரெக்டுன்னு சொல்கிற இடமும் அதுதான். இயேசுக்கு எங்கே அங்கீகாரம் கிடச்சி இந்த உலகத்தில் வந்தப்ப?
யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அங்கீகாரம் பார்த்தீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தது யாரு? ஞானஸ்நானம் எடுத்தது யாரு? எடுத்தது யாரு? ஆண்டவர், தேவமகன், தேவகுமாரன், இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சவர். கொடுத்தவர் யாரு? யோவான் ஸ்நானகன். யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனை சொல்றாரு, ஐயோ நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா? ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸே நடக்குதுங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டார் யோவான் ஸ்நானகன். நீ இப்பொழுது இடம் கொடு, இப்போ இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றணும். நம்ம இப்படி எல்லா நீதியும் நம்ம நிறைவேற்றணும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணதுக்கு அவர் சொல்கிறான், பாதரட்சியின் வார கூட கழட்ட நான் தகுதி இல்லாதவன். நீங்கள் யாருன்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? த ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய நிலையை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இடம் கொடு, இப்போ இடம் கொடு, இப்போ இடம் கொடுன்றார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே யோவான் ஸ்நானனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, பிதா குமாரனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். தேவ சமூகத்திலே அங்கீகாரம் பெறுங்கள். குறைகள் இருந்தாலும் நீக்கிற இடம் அதுதான். நிறைவாக இருந்தாலும் அதை அங்கீகரிக்கிற இடமும் அதுதான். நான் எப்படி நீதியாய் வாழ்ந்தேன் இருக்கிறேன் என்பதை தேவன் தன் வாயால் சொல்லட்டும். சரி என்றால் அவர் சரி என்று சொல்லுவார், சரி இல்லை என்றால் சரியில்லை என்று சொல்லுவார். அது என்னோடும் அவரோடும் முடிந்து போய்விடும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். நான் சரியாக தான் இருக்கேன் பிரதர், சொல்லுங்கள் பிரதர். பிரதர் என்ன இந்த பிரதர் இப்படி சொல்கிறார் பிரதர், என்னை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நான் சரியாக இருக்கேன். நீங்கள் ஆமாம் பிரதர் ஆமாம். என்னடா இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து சரியாக இருக்கான்னு கேட்டு போகிறான். எதுக்கு அவன்கிட்ட போய் ஐயா மற்றவங்க பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லைங்க. பரலோகம் பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோங்க. அந்த நீதியை வெளிப்படுத்துகிற இடம் தாங்க அது. சொல்லுங்க, சரின்னா சரின்னுவார், தப்புனா தப்புன்னுவார். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ என்று சொல்லப்பட்டு இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுது எல்லாரும் அவளை பார்த்து கல்லெறிய வேண்டும் என்று நின்றார்கள். இயேசு தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அப்பொழுது சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். பின்னும் அந்த ஸ்திரீ இயேசுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தாள். இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, ஒருவர் உன்னை நியாயந்திருக்கவில்லையா என்று கேட்டார். இல்லை ஆண்டவரே என்று சொன்னார். நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே. இதுதான் கரெக்ஷன். பிரைஸ் எல்லாம் இதுதான் கரெக்ஷன். அவ்வளோதான், புரியல? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்திருக்கீங்க. நியாயப்பிரமாணத்தின்படி அவள் செஞ்சது தப்பு தான். இப்போ என்ன செய்யலான்றீங்க? கல் தானே எறியணும், எரிங்க, சந்தோஷமாக எரிங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம தெய்வம் இல்லை. அவளை கரெக்ஷன் பண்ணுனாலும் எல்லாரையும் அனுப்பிட்டு தான் கரெக்ஷன் பண்ணுவார், தவிர வச்சுக்கிட்டு கரெக்ஷன் பண்ண மாட்டார். எல்லாரையும் வச்சுக்கிட்டு புள்ளைய அடிக்கிறான். புள்ளையாது புள்ளையாது புள்ளையாதுன்று அவன் எப்படி கரெக்ஷன் ஆவான்? அவன் கிரிமினலாக தான் ஆவான். ஒரு பிள்ளையை உணர்த்தினாலும், ஒரு மனைவியை உணர்த்தினாலும், ஒரு கணவனை உணர்த்தினாலும் தனியாக இருக்கும்போது சொல்லணும். 4 பேருக்கு முன்னாடி வா, இப்படி வா, அவன் அற இது தேவைன்னா அத்தான்னும், தேவைன்னா வா. ஆமாம், பாந்தால் புறம்போக்கு பாருங்க, வா. ஏதாவது நன்மதிப்பு ஏதாவது கிடைக்கணும்னா அத்தான் மாமா அப்படின்லாம் சொல்லு. தேவையில்லைன்னா சட்டப் பண்ணுறது இல்லை. ஆண்டவர் பாருங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின்படி யார் மேலே கல் எறியணும் சொல்லுங்க? கல் எறியணும். ரைட் ரைட் பா, நியாயப்பிரமாணத்தின்படி கல் எறியணும், உண்மைதான்.
இப்போ தான் நியாயப்பிரமாணத்தோட வேற எடுக்கிறார். அப்பா உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லை எறிங்கப்பா. அவனவன் குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு கல்லை போட்டு என்ன செஞ்சான்? இப்போ இவன் பிழையும் உணர்த்தியாச்சு, நின்னவ பிழையும் உணர்த்தியாச்சு. போகிறவன் பாதி பேர் கரெக்ஷன் ஆகியிருப்பான், நின்னவளும் கரெக்டாக வீட்டுக்கு போயிருப்பான். கையை தள்ளியில் சொல்லுங்க பாருலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சமூகத்துக்கு வான்னு சொல்கிறது. முதல்ல கூட நீ நான் கண்ணாடியை பார்த்துட்டு என்னை பார், என் அழகை பார், 3 குரங்கு நிற்கிற மாதிரி என்னை பார், என் அழகை பார். முதல்ல கூட நீங்களா உங்களை பார்த்து நீங்களா உங்களை மெச்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. நீங்கள் சரியாக இருந்தீங்க, சரியாக பேசுனீங்க, சரியாக செஞ்சீங்கன்னு சொல்வதற்கு நாம் எவ்வளவு வேணும் தகுதியானவர்கள் அல்ல. முதல்ல கூட என்ன கரெக்ட் பண்ணுற இடம், கரெக்ஷன் பண்ணுற இடம் தேவ சமூகம். இதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டோம்னா நம்முடைய பிரயாசங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துக்கு வாங்க வாங்க. காலையில் சைட் ஆஃப் த லார்ட், ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நில்லுங்க, சொல்லுங்க, உங்கள் பிழையை உணருங்க. நான் பேசுனது தப்பு ஆண்டவரே, நான் மன்னிங்க சொல்லுங்க, தவறு கிடையாது. புரியுங்களா? இந்த கரெக்ஷனை நம்ம எப்போல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நம்ம கரெக்டாக வாழணும்னு முடிவெடுக்கிறோன்னு அர்த்தம். அப்போ கரெக்டாக வாழும் பொழுது மனுஷ அங்கீகாரம் இல்லை, பரலோகமே அங்கீகாரம் தரும். அவ்வளோதான். நாங்கள் இவ்வளோ கூட்டம் வந்து சகை கொஞ்ச நேரத்தில் அங்கீகாரத்தை வாங்கிட்டானே. வீட்டுக்கே ரட்சிப்புன்னு சொன்னது அவன் வீட்டுக்கு மட்டும்தான். நானும் 4 காஸ்பலை படிச்சுட்டேன். இன்றைக்கு இந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வந்தது சகை வீட்டுக்கு தான், வேற யார் வீட்டுக்குமே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு கடவுளுடைய பார்வையில் டிக் வாங்கியிருப்பான், குட்டு வாங்கியிருப்பான், வெரி குட் வாங்கியிருப்பான். யோசிச்சு பாருங்க. யார் இடத்துல அநியாயமாக வாங்கினா நாளத்தனை தரேன்றான். நாளத்தனைனா சாதாரண விஷயமாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏதாவது ரசிக்கப்படுறதுனால வட்டி கீட்டி விட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா இப்படி சொல்கிறேனே, ரசிக்கப்பட்டீங்கல்ல, வட்டி வாங்கின பணம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு ஒரு உணர்த்துதல் உங்களுக்கு வருதுன்னு வைங்க, என்ன செய்வீங்க? வீட்டுக்கு போயிருவீங்களா? சபையை மாற்றிடுவாங்களா? எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு சத்துணவு வேலை செய்கிற அம்மா, சத்துணவில் அந்த அந்த வாரத்தில் முடிவில் மிச்சம் இருக்கிற, அதாவது இவங்க பருப்பெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் பருப்பில் இவங்களாம் கையில் போட்டுருவாங்க. மிச்ச பருப்புலாம் சேமிப்பில் வந்துடும். அப்படி வர பருப்பை அங்கே உள்ளார இருக்க அவங்களுக்குள்ளார பிரிச்சுக்குவாங்க. ஆமாம், அதில் இருக்க உதவி அந்த முதல் அதிகாரிக்கு தனி மூட்டை, மற்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மூட்டை, எல்லாம் பாக்கெட். இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வாங்கி பழகிட்டாங்க. அது பெருசாக தெரியலைங்க. அதிலே ஒரு நாள் சாம்பார் வச்சு எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பைபிளை படிக்கிற பொழுது சகையுடைய இது உணர்த்துது. இப்போ அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, பொழப்பே கெடுக்க போறியா அப்படின்றாங்க. போய் உயரதிகார்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க, எனக்கு வேணாங்க, நான் ஏசப்பா பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ முன்னாடி என்ன பிள்ளையா இருந்தேன்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அட போமா, நம்ம இதுக்கு வர ப்ளோமினா ஆரோக்கியம் மாரி எல்லாம் ஒன்றா காட்டிலும் மூட்டையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. புரியுதா? நீ என்னவோ ரொம்ப யோக்கியமாக நடக்க போகிறேன்ற, அதெல்லாம் ஒன்றும் நடக்க முடியாத அந்த உலகத்தில். பைபிள் படி எவ்வளோ வாழ முடியுமா? புரியுதா? கோயிலுக்கு போனியா, சாமி கும்பிட்டியா, வந்தேன்றேன். புரியுதா? எங்கள் பாஸ்டர் சொன்னார் பைபிளை படித்தேன், அப்படி இதெல்லாம் தேவையா அப்படின்னோடனே நம்பால் இருந்தால், ஆமாம் அதுதானே, ஒரு அல்ல தட்டி நம்பால் திருட்டு வேலையை மறுபடியும் தொடங்கிடுவான். ஆனால் அந்த அம்மா, நான் போய் உட்காடுறேன், அந்த அம்மா கேட்குது, பாஸ்டர் நான் அங்கே இருக்கிற பருப்பை அரிசியை நான் கொண்டு வரலாமா? நான் தான் மோசமான பாஸ்டர் ஆச்சே, மோசமான ஆள். புரியல? சத்தியத்துக்கு விரோதமானவன், ரொம்ப மோசமானவன். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ட்டேன். ஏன் மோசமான பாஸ்டர் அந்த ஆள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாரு? எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அன்றைக்கு அந்த பிரமாணத்தை கேட்டு அந்த நாள் முதற்கொண்டு அந்த உயர் அதிகாரிகளால் பாடுபடுத்தப்பட்டாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவ்வளோ துன்பம். கையில் கொடுத்து ஒளிச்சு வைன்னு வாங்கலாம், செய்ய மாட்டேன். ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம், ரொம்ப வேலை வாங்குவாங்களாம், பச்சை விரவாக கொடுப்பாங்களாம்,
அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அது பெருசாக தெரியல, ஆனால் நான் சரியாக இருக்கிறேன்ற மகிழ்ச்சி எனக்கு அந்த பாட பெருசாக்கலை. உண்மையாக சொல்லட்டுமா, அவங்க மரித்த பொழுது அவங்க கூட வேலை செஞ்சவங்க வந்து நின்று சொன்ன சாட்சி இருக்கு பாருங்க, அதுதான் உன்னதத்துக்கு போச்சு. பரலோகம் எப்படி நினைக்கின்றீங்க? இப்போ சொல்லுங்கள், பரலோகம் என்ன செய்யும்? இப்போ அந்த அம்மா பரலோகம் பார்க்குது, ஆண்டவர் முன்னாடி அந்த அம்மா போய் நிற்கும்போது எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பாருன்றீங்க? குட் உமன், blameless, enter the glory. பேச்சே இருக்காது. நான் சொல்லுகிறேன், எனக்கு சரியாக இருப்பதெல்லாம் ஆண்டவருக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் யூகிக்கக்கூடாது. ரெண்டு சரியானவர்களாக இருக்கிறது போல நம்ம மற்றவர்களுக்கு காண்பித்தாலும் தேவனுக்கு உண்பதாக காண்பிக்க முடியாது. அவர் எதை சரி என்று சொல்லுகிறாரோ அதுதான் என்னுடைய அங்கீகாரம். அவர் சரி என்று சொல்வதுதான் என்னுடைய நீதி. அந்த நீதியின் பலனை நிச்சயம் தேவன் எனக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இதோ அவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. நீதியின் விளைச்சல் வேணுமா வேணாமா? சொல்லுங்கள், கொஞ்சமாக வாயை தருங்களேன். வேணும். புரியல. யாரோ ஒருத்தர் என்று சொல்லிக்கும்போது சொன்னார், என்ன பாஷ உங்களுக்கு என்ன வெள்ளைக்காடா அப்படின்னாரு. ஆமாம், ஏதோ வெள்ளைக்காடு. ஒன்றும் தரமாட்டாங்களே, தராட்டி போகிறாங்க. என்ன பாஷ பொழைக்க தெரிய ஆளாக இருக்கீங்க. ஒருத்தர் சொன்னார், எங்கள் பாப்பா காலேஜ் படிச்சிருக்கும்போது, உங்களுடைய வருட வருமானம் அப்படின்னோடனே அப்போ இந்த காலேஜில் இருக்க அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், நீங்கள் பாஸ்டர், நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டு போடுங்க, உங்களுக்கு டேக்ஸ் இருக்காதுனார். வாங்கிறது தான் போட முடியும், வாங்காத எப்படி போட முடியும்? போட்டேன். அடுத்த வருஷமே ஐடி வந்துருச்சு. வந்துடக்கூடாது, ஐடி கூட காசு கட்டிடலாம், இந்த ஆடிட்டருக்கு கட்ட காசு இருக்குது பாருங்கள். புரியல. உடனே ஆடிட்டரை கேட்டேன், உங்களுக்கு இல்லை அதா வாங்கன்னார். அன்னையிலேருந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறார். புரியல. வருஷம் வாங்கிட்டு இருக்கிறார். புரியல. கவலையே படல, மனசு தெளிவாக இருக்குது, கிளியராக இருக்கிறோம். வந்துடக்கூடாது. எவ்வளோ சம்பளம் தான் சார்? உங்களுக்கு வெள்ளைக்காடு பரவாயில்ல, ரொம்ப வெள்ளை கலரில் இருக்குமா காடு? நான் சொன்னேன் வெள்ளை கலரில் இருக்குமா? ஆமாம் வெள்ளைக்காடு, ரொம்ப சந்தோஷம். ரோஸ் கலர் பச்சை கலர்லாம் எல்லாமே வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்களே, சோத்திரம் விடுங்க. வந்துட காடு யார்கிட்ட இருக்குது? நம்ம பிலிவர்கிட்ட இருக்குது. ஏதாவது ஒரு தடவை கைரேகை வைக்க கூப்பிட்டுவாங்க. கைரேகை வைக்கிறதுல ஆரோக்கியம் மாரி அந்தோணி மாரி ஏதாவது உட்காந்துருக்கோம். போய் உட்காந்துன்னு சொல்லுவேன், நான் பாஸ்டருமா, வராதிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றோம். ஓகே, வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துடக்கூடாது. இப்படியே தப்பித்தேன். இன்னொரு புளோமினா அம்மா வந்துச்சு, சட்ட அதிகாரி. வந்துடக்கூடாது. பாஸ்டராக இருந்தாலும் வந்து மாதம் கையை வைக்கணும்னு சொல்லிடுச்சு. வராத்தா கையை வைக்கிறேன்னு போய் வச்சேன். ஏன் உங்கள் ரேகையே உழுவ மாட்டேந்துருந்துச்சு. திரும்ப வச்சு பார்த்தேன். போங்க பேசாமல் உங்கள் நம்பருக்கு ஓடிபி அனுப்புகிறேன், ஃபோனில் ஓடிபியை சொல்லுங்கன்னுச்சு. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் நம்மளை நீதிக்கு உட்படுத்தாது. அநீதி நிறைந்த உலகம். நம்ம நீதி அவர் பார்வைக்கு எப்படி இருக்குன்னு நம்மளாக கெஸ் பண்ணாமல் அவர் அங்கீகரிக்க விட்டு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சுருக்கேன், பார்த்துடாதீங்க. ஆமாம், ஜபம்லாம் பண்ணுறது கிடையாது. நேற்று கூட ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டேன், அடியனை மறந்து விடாதிரும். இவர்களாம் நெகமியா பாருங்கள், இப்படிலாம் என்னை நினைத்து கொள்ளும், அடியனை நினைத்து கொள்ளுன்னு சொல்கிறது, இதெல்லாம் அங்கீகாரமாக வராது. திரும்ப சொல்கிறேன், என் நீதியின் பலனை தேவன் எனக்கு தருவார். என் நீதியின் விளைச்சலை என் கண்கள் காணும். நான் அவருக்கு முன்பதாக வாழ்கிற வாழ்க்கை தான் தேவனுடைய பார்வையில் என்னை யார் என்று அங்கீகாரப்படுத்தி என் நீதியை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவரே வாய் திறந்து சொல்கிறார், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம்
வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க விசுவாசம் அவர் பார்வையில நீதியா விளங்கட்டும். உங்க நீதி என்னதுன்னு தெரியும். நீங்க விசுவாசமா இருக்கிறீங்கிறத அவர் ஓகே சொல்லட்டும். நீங்க வாழ்ற வாழ்க்கை அவர் ஓகே சொல்லட்டும். நானே என்னை மெச்சிக்கொண்டு, நானே என்னை அளந்து கொண்டு, நானே சரியா இருக்கிறேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறனால நான் நீதிமான் அல்ல. நான் நீதிமான் அல்ல. நன்றாய் கவனிங்க. நான் நீதிமான் அல்ல. நீதிமான் ஆக்கப்பட்டவன். நீதிமான் ஆக்கப்பட்டவன். பரிசுத்தமானவன் அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவன். நன்றாய் யோசியுங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறார். உங்க நீதி எப்படி இருக்குன்னு அவர் பார்க்குறார். அழுக்கான கந்தையா இருக்குதா, இல்லை உங்க நீதி வெளிச்சமா இருக்குதா? ஆண்டவர் பார்க்குறார். விட்டு கொடுங்க. அங்கே நீதியே இல்லைனாலும் நீதி இல்லைன்னு சொல்ற இடத்துல நில்லுங்க. எனக்கு புருஷன் இல்லை, நான் பாவி, நான் அநியாயமாக வாங்கினவன், அதெல்லாம் அது சொல்லும்போது ஆண்டவர் கரெக்ஷன் பண்ணுறார் பாருங்க. கரெக்ஷன் பண்ணுறார் பாருங்க. அந்த இடத்துக்கு வருவோம் நம்ம. யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. முதல்ல உங்கள் மைண்ட் ஜட்ஜு, உங்கள் ஐ ஜட்ஜு, உங்கள் ஹியர் ஜட்ஜு, இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. நோ ஜட்ஜ் ஃபார் அதர்ஸ். என்ன ஜட்ஜ் பண்ண ஆண்டவர் நிற்கிறார். அவருக்கு முன்பதாக நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அழகா எபிரேய நிருபக்காரர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதுகிறார். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க பிள்ளை நான் வந்து நிற்கிறேன், உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். உங்க பிள்ளை நான் வந்து நிற்கிறேன், உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்க, உங்க பிள்ளையாக வைத்து கொள்ளுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்க, உங்க பிள்ளையாக வைத்து கொள்ளுங்க. உங்க பிள்ளை நான் வந்து நிற்கிறேன், உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். ஜெபம் பண்ணுங்களேன். அப்படியே வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணிக்குவோம். அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. எல்லாரும் கரெக்டானவங்க இல்லை, அது மூலம் உணருங்க. நம்ம எல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், அனுதினம் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், நான் சரியா இல்லையான்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அதனால தான் உங்கள் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன். என்னை கரெக்ஷன் பண்ணுங்கப்பா, என் ஆவியில், என் ஆத்துமாவில், என் சரீரத்தில் என்னை கரெக்ஷன் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நான் வாழாமல் உங்களை பார்த்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த அனுபவத்தை தாங்கப்பா. விசுவாசத்தை துவக்கி முடித்து ஓடி முடித்து உட்காந்துருக்கிற உங்களை பார்த்து உங்கள் மேலே கண்ணை பதிச்சு வாழ்கிற வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. அவன் இப்படி இருக்கிறான், இவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த சிஸ்டர் இப்படி இருக்காங்க, அவங்களே லேட்டாக தான் சர்ச்சுக்கு வராங்க, அவங்க சினிமா பார்க்குறாங்க, அவங்க அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்கன்னு மற்றவங்களை பார்க்காம உங்களை பார்த்து வாழ்கிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படியே வாழ்க்கை தரம் மாறட்டும் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தினால என் அழுக்கெல்லாம் கழுவப்படட்டும் ஆண்டவரே. என் நீதி உங்களுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வாய் திறந்து நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்துகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. நீதியில் ஸ்திரப்படவும், கொடுமைக்கு தூரமாகவும், பயமில்லாதிருக்கவும், திகிலுக்கு தூரமாகவும், அந்த ப்ராமிசஸை நாங்கள் சுதந்திரிக்கவும் தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. வந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தேவ கிருபை காத்து நடத்தட்டும், இந்த வாரம் முழுவதும் நடத்தட்டும். புதிய மாதத்தை காண உதவி செய்யுங்க. நன்மை செய்வேன்னு சொன்னீங்க, அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. உங்கள் பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.